ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தர்ஷி. உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் எத்தனை வகையான பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லி தரேன். ஒவ்வொரு ஒவ்வொரு நேம் உண்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே பாஸ்போர்ட் அந்த ப்ளூ கலரில் அந்த கார்டு இருக்குல்ல, அந்த ஒரு பாஸ்போர்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் நம்ம பாஸ்போர்ட் இல்லை. ஏர்போர்ட்டில் நிறைய வகையான பாஸ்போர்ட் இருக்குது. அதோடைய நேம் என்ன, அதோடைய செயல் என்ன செய்யுது, அதோடைய பொருள் என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரண பாஸ்போர்ட். அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்யறதுக்கும், இங்கேருந்து அங்கே போய் படிப்பதற்கும், வேறு சுற்றுலா செல்வதற்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த உலகத்திலே அதிகபட்சமான மக்கள் வந்து அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் பாஸ்போர்ட். அதனால தான் அந்த பாஸ்போர்ட் வந்து நீல நிறத்தில் இருக்கும். எல்லாத்தையும் நார்மலாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதிகாரப்பூர்வமான பாஸ்போர்ட் வந்து அஃபிஷியல் பாஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து வெள்ளை நிறமாக இருக்கும். இது வந்து நீங்கள் யாரும் மோஸ்ட்லி பார்த்துக்க மாட்டீங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்க, இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ண நினைக்கிறவங்க, அவங்க மட்டும் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சௌதரக பாஸ்போர்ட், டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து மரூன் கலர்லையும் இல்லைன்னா ரெட் கலர்லேயும் இது இருக்கும். இதில் வந்து யாரெல்லாம் பயணிக்கலாம் அப்படின்னா, முதலமைச்சர்கள் வந்து அமைச்சர்கள் இருப்பாங்களா, ஒரு நாட்டோட அமைச்சர்கள், அவங்க வந்து பயணிக்கலாம். வேறு யாரெல்லாம் நீதி அதிகாரிகள், உயர் நீதியில் இருப்பாங்களா, அவங்களாம் இதில் வந்து பயணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹை லெவல்னு சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்ட ஃப்ளைட்டில் வந்து இவங்க போவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து அவசர பாஸ்போர்ட்னா எமர்ஜென்சி பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இங்கேருந்து நான் அந்த நாட்டுக்கு போயிட்டேன், ஆனால் அந்த நாட்டிலேருந்து இங்கே திரும்பி வர்றதுக்கு என்னுடைய பாஸ்போர்ட் இல்லை, அது தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னா திருடு போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பாஸ்போர்ட் தருவாங்க ஏர்போர்ட்டில் சொன்னால். அது வந்து ஒரு ஆள் தான் பயணிக்க முடியும், அதை விட வேறு யாரும் பயணிக்க முடியாது. முக்கியமானது ஒன்றுனா, அதுலேருந்து வரவங்க அந்த பாஸ்போர்ட்டின் மூலமாக சொந்த நாட்டுக்கு மட்டும்தான் பயணிக்க முடியும், வெளிநாட்டுக்கு வேற எங்கேயும் பயணிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து குழு பாஸ்போர்ட். இதை வந்து இங்கிலீஷில் வந்து கலெக்டிவ் பாஸ்போர்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து மாணவர்கள், உயர்நீதியில் உள்ளவங்க வந்து குழுக்களாக செல்வாங்க. அதுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மாணவர்கள் அப்படிப்பட்ட குழுக்களாக இருக்கவங்க மட்டும்தான் பயணிக்க முடியும், வேறு யாரும் பயணிக்க முடியாது. அது இல்லாமல் அந்த பாஸ்போர்ட் வச்சு தனியாக பயணிக்கவோ வரவோ முடியாது. குழுவாக போனால் குழுவாக தான் வரணும். ஆனால் இது வந்து ஒரு குடும்ப பாஸ்போர்ட், ஃபேமிலி பாஸ்போர்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனால் இது வந்து ஓரளவுக்கு இப்போ இல்லை, ஆனால் முந்தி உள்ள காலங்களில் இருந்திருக்கு. ஏன்னா அம்மா அப்பா போகும்போது அவங்களுடைய குழந்தைகளை பாஸ்போர்ட் எல்லாமே கூப்பிட்டு போகலாம். அவங்களுடைய அவங்களோட அம்மா இருப்பாங்களா, அவங்களையும் கூப்பிட்டு போகலாம். ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ எல்லாருமே சின்ன வயசில் பாஸ்போர்ட் இருக்கனால இது மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் முந்தி உள்ள காலத்தில் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்க்கறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும், எனக்காண்டி லைக் பண்ணுறவங்களுக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யூ.